நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா. அப்போ நியூட்டன்ஸ் லா படிக்கிறோம், அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பயன்பாடு, ஒரு விதி படிக்கணும்னா, நமக்கு லா படிக்கணும்னா அதோட பயன்பாடு இல்லாமல் நம்ம எதுவும் எந்த ஒரு செயலுமே செய்வதில்லை. அப்போ அதோட பயன்பாடு என்ன, நம்ம நியூட்டன்ஸ் லா படிக்கிறதுனால என்னென்ன பயன்பாடுகள் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம். Free body diagram is a simple tool to analyze the motion of the object using Newton's law. ஃப்ரீ பாடி டயக்ராம்னு என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது? ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் அ சிம்பிள் டூல். எதுக்கு? டு அனலைஸ் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டோட மோஷனை, மூமெண்ட்டை வந்து இயக்கத்தை அனலைஸ் பண்ணுறதுக்கு, பகுத்தாராய்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு டூல் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம், ஒரு கருவி. ஓகே, எதை யூஸ் பண்ணி நம்ம அந்த டயக்ராம் வரைகிறோம் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா பேஸ் பண்ணி தான். ஓகே, த ஃபாலோயிங் சிஸ்டமேட்டிக் ஸ்டெப்ஸ் ஆர் ஃபாலோடு பார் டெவலப்பிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் ட்ரா பண்ணணும்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அப்போ அந்தந்த ஸ்டெப்ஸை சிஸ்டமேட்டிக்காக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த சிஸ்டமேட்டிக்காக என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட் ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் ஆஸ் எ பாயிண்ட். அந்த ஆப்ஜெக்டை வந்து ஒரு பாயிண்ட்டாக ரெப்ரசன்ட் பண்ணணும், கன்சிடர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா draw a vector representing the forces acting on the object. When we draw the free body diagram for an object or a system, the forces exerted by an object should not be included in the free body diagram. இதுதான் பாருங்கள், ஃப்ரீ பாடி டயக்ராம்னால் இப்படி தான் இருக்கும். நமக்கு இப்போ இந்த ஒரு டேபிளில் வந்து ஒரு புக் வச்சுருக்கோம். அப்போ அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம்னா நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். இதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ அதில் 2 ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று அப்போர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம்ங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஸ் த magnitudes of the normal force and the gravitational force are same. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்குது. the length of the both these vectors are also same. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்கும்போது நம்ம லென்த்து நம்ம ஈக்குவலாக இருக்க மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஒன்று வந்து லென்த் அதிகமாகவோ நம்ம ட்ரா பண்ணும்போது ஒன்று வந்து லென்த்து கம்மியாகவோ இருந்தால் வந்து நமக்கு அது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ராங் ஆயிரும். ஓகே, அப்போ நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால அந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம டயக்ராம் வரையணும். ஓகே, இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். Even though the force applied on both the object is the same, the acceleration experienced by each object differs. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, 2 மாஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டில் வந்து நமக்கு சேம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ சேம் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரெண்டுமே ஆக்சிலேட் ஆகக்கூடிய அந்த அளவு வந்து சேமாக இருக்குமானா இருக்காது. மாஸ் கம்மியாக இருக்கக்கூடியது அதிகமாக ஆக்சிலேட் ஆகும், மாஸ் அதிகமாக இருக்கக்கூடியது குறைவாக ஆக்சிலரேட் ஆகும். அப்போ மாஸ் வந்து ஆக்சிலரேஷனுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். மாஸ் அதிகமாக இருந்தால் ஆக்சிலரேஷன் கம்மியாக இருக்கும், மாஸ் குறைவாக இருந்தால் ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ மாஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்சிலரேஷன். When an apple falls, it experiences a earth gravitational force. ஒரு ஆப்பிள் வந்து கீழே வருது, அப்போ என்ன அதில் இருக்கும்னா எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேரில் அந்த ஆப்பிள் எக்ஸிட் த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் force on the earth. Even though both the apple and the earth experience the same force, their acceleration is different.
இப்போ எர்த்தையும் ஆப்பிளையும் கம்பேர் பண்ணும்போது மாஸ் வந்து ரொம்ப வேரி ஆகும். The mass of the earth is enormous compared to that of apple. So an apple experiences a larger acceleration and earth experiences a almost negligible acceleration. Due to the negligible acceleration, earth appears to be stationary when an apple falls. அப்போ ரெண்டுக்குமே அதாவது மாஸ் வந்து எர்த்துக்கு வந்து மாஸ் வந்து எனார்மஸ் கம்பேரிங் டு த ஆப்பிள். ஒரு ஆப்பிள் பழத்தை கம்பேர் பண்ணும்போது எர்த்துக்கு வந்து எனார்மஸ் மாஸ் இருக்குது, அதிகப்படியான நமக்கு மாஸ் நிறைய இருக்கனால அப்போ ஆப்பிள் தான் என்ன ஆகுதுன்னா ஆக்சிலரேஷன் அதிகமாகுது. ஸோ அதனால தான் ஆப்பிள் தான் நமக்கு மூவ் ஆகுது. ஓகே.